இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே May 18th நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேரன் மாநகர் ருத்திகா வீட்டுக்கு வந்திருக்கோம். ருத்திகா என்ன பண்ணுறா? சுதர்ஷனோட சாப்பிட்ருக்கோம். ஹாய் ருத்திகா. பாய் சூப்பராக இருக்குமா. பாய் எங்கே வாங்கினீங்க? நீ உட்காந்துட்ருக்க பாயில். ஓகே, பாயில் உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப நல்ல ஹேபிட். ருத்திகாவாகட்டும் சுதர்ஷனாகட்டும் பாயில் உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. கீழே உட்காந்தாலும் பாயில் உட்காந்து சாப்பிட்றாங்க. இது உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, என்ன சாப்பிட்றான்னு பார்க்கலாம். ஒயிட் ரைஸ் இருக்குது, அது கூட ஒரு கிரேவி மாதிரி ஒரு கிரேவி சாம்பார். ஓ, டக்குன்னு சொல்லக்கூடாது ரித்திகா. ஒரு யூசருக்கு ஒரு கிரேஸ் கொடுக்கணும், மேட்ரு டக்குன்னு சொல்லக்கூடாது. ஒயிட் ரைஸ் இருக்குது. நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் இப்போ தானே லேர்னிங்கில் இருக்கோம். ஒயிட் ரைஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டிஷ் வந்துருக்கு பாருங்கள். ஆனியன்ஸ், ஸ்மால் ஆனியன்ஸ், சின்ன சின்ன பீஸ், 5 பீசஸ் வச்சுருக்கேன். 6 பீஸ் இருந்துச்சு, அதில் ஒரு பீஸ் எடுத்து இப்போ ருத்திகா ஒரு வாய் சாப்பிடணும்னா எப்படி இருக்குன்னு எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது எக்ஸ்பிளைன் பண்ணுமா? இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணு. நல்லா இருக்குங்கிறது ஜென்ரலாக சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணு. பொடலங்காய் வந்து கொஞ்சம் உப்பாக இருக்குது, கொஞ்சம் உப்பாக இருக்குது. அப்புறம் அந்த லேடிஸ் ஃபிங்கர் வந்து ரொம்ப காரமாக இருக்குது. அப்புறம் இந்த சாம்பார் நல்லா இருக்குது. ஓகே சுதர்ஷன், நீ என்ன சாப்பிட்ற? உன்னோட பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வச்சதை பாதிக்கு மேலே முக்கால்வாசி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். உன்னோட எப்படி இருக்குது உனக்கு ஃபுட்டு? ஓகே, ரொம்ப நல்லா சந்தோஷம். ஓகே, வேறு என்னென்னலாம் ஃபுட்டெல்லாம் இப்போ இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது உங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்சுக்கு? ரைஸ், சாம்பார். ரைஸ்னால் என்ன மாதிரி கலர் ரைஸ்? ஒயிட் ரைஸா ப்ரௌன் ரைஸா? ஒயிட் ரைஸ். ஓகே, ஒயிட் ரைஸ், ராடிஷ் சாம்பார், லேடிஸ் ஃபிங்கர், பொடலங்காய். இது எத்தனை பேர் சமையல் பண்ணாங்க? 4 ஐட்டம் சொல்லியிருக்கீங்க. எத்தனை பேர் சமைச்சாங்க? அம்மாவும் அத்தையோ 2 பேர் சமைச்சாங்க. நீ வேடிக்கை பார்த்தியா ஹெல்ப் பண்ணியா? என்னென்ன ஹெல்ப் பண்ணலாம் பண்ண உங்களுக்கு? காய் வெட்டி. ஓகே, கையை வெட்டினியா? ஃபிங்கர், லேடிஸ் ஃபிங்கர்னு சொன்னீங்களே, நீ ஒரு லேடி தானே, உன் ஃபிங்கரை கட் பண்ணி போட்டியா? ஐயோ, லேடிஸ் ஃபிங்கர்னா லேடி ஃபிங்கர் இல்லை, லேடிஸ் ஃபிங்கர்னா ஒரு வெஜிடபிள். ஓ, உங்கள் அம்மாவும் பெரியம்மாவும் 2 லேடிஸோட ஃபிங்கரா? ஐயோ, புரியாது. லேடிஸ் ஃபிங்கர்னா ஒரு வெஜிடபிள். அதுக்கு தமிழில் பேர் இருக்கா? வெண்டைக்காய். சுதர்ஷன், நீ வெண்டைக்காய் போறாது சாப்பிட்டியா? சரி, அடுத்த டிஷ் சாப்பிடுங்க. அடுத்த டிஷ் என்ன வேணும்? அடுத்த டிஷ் என்ன இருக்கு? அடுத்த டிஷ் எனக்கு சாம்பார் திருப்பி வேணும். சரி சரி, உனக்கு சுதர்ஷன்? எனக்கு போதும், நான் வயிறு ஃபுல்லா இருக்கு. நான் ஒண்ணு விளையாடவே இல்லை, அதுக்குள்ள அம்மா சாப்பிடுன்னு கூப்பிட்டாங்க. இல்ல, அவனே பசிக்குதுன்னு சொல்லிட்டு அவனே பண்ணான். இவன் போய் சொல்றான், அம்மா நான் பசி இல்லை. அப்ப எதுக்கு பசிக்குதுன்னு சொன்னேன்? சரி, இந்த வீடியோவை சாம்பார் சாதத்தோடு முடிச்சுக்கலாமா? ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு, 4 மினிட்ஸ்க்கு மேலே போயிட்டுருக்கு. பூரி வேணுமாம்மா? கொடுங்க, பூரி எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. ஓகே, வா, இது என்ன டிஷ்மா? அது வேறு சொல்லக்கூடாது, டக்குன்னு அப்படியே டிஷ்ஷை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரவுண்டாக இருக்குது, ஸ்கொயர், சர்க்கிளாக இருக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு லேயர் இருக்குது, அது கீழே இன்னொரு லேயர் இருக்குது. வா, யூனிக்காக இருக்குமா. இது கோயம்புத்தூரில் மட்டும் கிடைக்கும். பாரு, திருப்பி காட்டுங்க இந்த டிஷ்ஷை. வா, நல்லா வெந்திருக்கு. ஓ, சூப்பர், அருமையான டிஷ்ஷு தான். இதோட பேர் என்ன? பூரி. ஓ, பூரிங்கிறது ஒரிசாவில் இருக்கே ஒரு ஊர், அந்த ஊரில் தயாரிச்சது அது. ஓ, நீங்கள் அங்கே போய் பழகிட்டீங்களா பூரியை? அங்கே போனீங்களே, கோயிலுக்கெல்லாம் போனீங்களா? ஜெகநாத டெம்பிள், பூரி ஜெகநாத டெம்பிள். அங்கே போய் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பூரி செஞ்சு பழகுனீங்களா? எத்தனை டே கோர்ஸ் அது?
எத்தனை டே கோர்ஸுமா இந்த பூரி செய்யறதுக்கு? கோர்ஸ் எத்தனை நாள் கோர்ஸ் செய்யும்? என்ன சொல்றது? நீ தான் சொல்லணும். எத்தனை டே கோர்ஸ் பூரி செய்யறதுக்குன்னு கேட்க. 5 டேஸா? ஃபுல் டே கோர்ஸா? 5. ஃபுல் டேவா? ஸ்கூலுக்கு போகிற மாதிரி டெய்லி போகணுமா? இல்லை, ஆ, வாரத்தில் ஒரு நாள். வாரத்தில் ஒரு நாளா? ஓகே. அப்போ 5 வீக்ஸ் அங்கே இருந்தீங்களா? அப்போ என்னென்ன ஸ்டெப்ஸு சொல்லு. பூரி மேக் பண்ணுறேன். ஆமாம். ஃபஸ்ட்டு அந்த பூரியோட மாவு வந்து நல்லா பசஞ்சு ஒரு டவ் ஆட்ட செய்யும். அப்போ பூரியோட மாவு தனியாக கிடைக்குமா, சப்பாத்தி மாவு தனியாக கிடைக்குமா? கடையில் என்னென்னு கேட்டு வாங்கணும். ஆசீர்வாத் மாவு. ஓகே, சரி. அது நல்லா அந்த ஆயில் மாவா வாங்காமல் அதுக்கு முன்னாடியே அது ரா ஸ்டேஜில் கோதுமையாக வாங்கிக்கலாமா? மாவு முன்னாடியே வாங்க வாங்கிக்கலாம். ஏன் நீங்கள் ஆசீர்வாத் பிராண்டை மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க? ஏன்னா அதுதான் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அப்போ அந்த கம்பெனியில் நீங்கள் ஷேர் வச்சுருக்கீங்களா? இல்லை. சரி, அப்புறம் சொல்லுங்கள். அடுத்தது வந்து இப்படி கேமரா பிடிங்க. ஆ, அப்புறம் வந்து நாங்கள் பிடிச்சிக்க. அப்புறம் நாங்கள் அந்த டவ்வை செஞ்சு அப்படியே ஒரு உருண்டியாக அப்படி ஃப்ளாட்டாக பண்ணி அப்படி குக் பண்ணி ஆயில் நல்லா குக் பண்ணி அப்படி சர்வ் பண்ணுவேன். ஓ, வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது பார்த்து நிறைய பேர் இந்த மாதிரி இது மாதிரி பழகிக்குவாங்க. இது சம்மந்தமாக எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ருத்திகா மேலே விரிவாக சொல்லுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.